grace. அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் எழுந்த கால ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபிப்போம். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டு நாட்களில் உம்முடைய ஆலயத்துக்கு வரவும், உம்முடைய பாதத்தை அமர்ந்து தியானிக்கவும் ஆண்டு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்தாமே எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டிச் சேரவும், உடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கவும், ஒரு வார்த்தையை கேட்டு அதற்கு நடக்கவும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 5 இயேசு என்ற திரு நாமத்திற்கு என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் புத்தகத்தில் பக்கம் 5 இயேசு என்ற திரு நாமத்திற்கு. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். புத்தகத்தில் பக்கம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிக் புத்தகத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், அழகா படிக்கலாம்.
இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நாங்கள் பாவிகள். தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேலும் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். நாங்கள் பாவிகள். மூன்றாம் பகுதி ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலோ. ஆமென். பக்கம் 6, லெந்து கால ஜெபம் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பிரேயர் ஃபார் லென்ட், பேஜ் 7. சர்வ வல்லமை உள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டவரில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாபப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நீர் வாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த காலத்தில் முதலாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. லென்ட் 1 நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தாரே, உமது ஆவிக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல இரட்சிக்கும் உமது வல்லமையை நாங்கள் அறியவும் கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 123. சங்கீதம் 123 நாம் எழுந்து நின்று வாசிப்போம். சங்கீதம் 123 நாம் சேர்ந்து வாசிப்போம். 4 வசனங்கள். ஆரோகண சங்கீதம் Psalm 123. நாம் இதை சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆளும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதங்களை நான் வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் புதிய புதிய காலை கற்றுக் கொடுப்பீராக. 2 நாட்கள் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்று நாம் சங்கீதம் 123 பார்க்கிறோம். கடந்த 2 நாட்களில் நாம் சங்கீதம் 121, 122 பார்க்கும் பொழுது இது ஒரு 4 சங்கீதம் ஒன்றாக வருகிறது. 120, 21, 22, 23 இந்த 4 சங்கீதங்களும் அவர்கள் சேர்ந்து வாசிக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதோட நீட்டு சங்கீதம் 120லிருந்து 134 வரைக்கும் உள்ள சங்கீதம் இது ஒரு யாத்திரை பயணம் செய்கிறவர்களுடைய சங்கீதம். பில்கிரிம் சாங்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று அதுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறாங்க. அதாவது இவர்கள் எருசலேமுக்கு போகிறாங்க.
பண்டிகைகள் போகிறாங்க. எருசலேம் போகும்பொழுது எருசலேமுடைய மலைக்கு அவங்க போகிறாங்க. இந்த பிரயாணத்தில் அவங்க பாடுகிற பாடல்கள் சங்கீதம் 120 134 வரைக்கும் ஆரோகண சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆரோகணம் என்றாலே ஏறுதல், அப்படி அர்த்தம், மேலே ஏறுறாங்க. அப்போ இது ஒரு யாத்திரை பயணத்தில் அவர் பாடுகிற ஒரு சங்கீதம். இந்த யாத்திரை பயணத்தில் இது ஒரு வெறும் ஆராதனை பாட மட்டுமல்ல, இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில விசுவாசத்தோடு பாடுகிற ஒரு சங்கீதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இவங்க வாழ்க்கையில இவங்க கடந்து வந்த சூழ்நிலைகளை நினைத்து பார்த்து ஒன்று பாடுகிற சங்கீதம். அதாவது சிறையிருப்புக்கு போனார்கள், சிறையிருப்புக்கு முடி திரும்பி வந்தார்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும், 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். சிறையிருப்புக்கு போனவங்க, பாபிலோனுக்கு அசிரியாவுக்கு போனவங்க மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். வரும்பொழுது அவருடைய தேசத்தை அவங்க மறுபடியும் கட்டுறாங்க. கட்டுற நேரத்தில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. இடிந்து போன அலங்கத்தை எருசலேமை அவங்க கட்டும் பொழுது நிறைய விதமான எதிர்ப்புகள் வரும் பொழுது அந்த எதிர்ப்புகள் மத்தியில ஆண்டவரை சார்ந்து விசுவாசத்தோடு நடந்த ஒரு அனுபவம் இந்த பாடலை குறித்து நாம் பேசுகிறது. இது ஒரு மக்களாய், அதாவது ஒரு தேசமாய், ஒரு சமுதாயமாய் புலம்புகிற ஒரு பாடலாக இருக்குது. ஒரு லெமெண்ட், கம்யூனிட்டி லெமெண்ட். எல்லாம் சேர்ந்து அழுது ஆண்டு சமூகத்தில் அவங்க வராங்க. இது நடக்கிற வழியில் அவங்க பாடுகிறாங்க. இவங்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இந்த பாடலை பாடுறாங்க. நிறைய பேர் அவங்க எதிர்க்கும் பொழுது, அவங்க கஷ்டப்படுத்தும் போது இந்த பாடலை பாடுறாங்க. ஆண்டவரை நம்புகிறார்கள் என்று சொல்கிற ஒரு பாடல். அதாவது விசுவாசம் வெறும் பேச்சில் மட்டுமல்லாமல் இந்த விசுவாசம் நடைமுறையில், ஆக்ஷன்ல, மோஷன்ல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 1-2 நாம் தியானிப்போம். 1-2 ஆண்டவரை நம்புகிறோம் என்று அவர் அறிக்கையிடுகிறார். வசனம் 1-2 ஆண்டவர் தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப தனிப்பட்ட ஒருத்தராக அவர் பிரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி தொடர்ந்து வரும் பொழுது எங்கள் கண்கள் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்வர் சொல்றாரு, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், உங்களை தான் நான் நோக்கி பார்க்குறேன், வேறு யாரையும் நோக்கி பார்க்கல, வேறு யாரையும் நான் சுற்றி இருக்கிற நான் பார்க்கல. இது ஒரு விதமான இமேஜ், ஒரு படம் மாதிரி அதை பார்க்கிறோம். எப்படி என்றால் அவருடைய கண்களை மேலெடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கிருந்து நமக்கு உதவி வரும், சங்கீதம் 122 வாசித்தோம்ல, எங்கிருந்து உதவி வரும் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரு. இங்க சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவரா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரை, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நோக்கி அவர் பார்க்கிறார். அப்ப இவர் என்ன சொல்ல வராருன்னா, ஆண்டவர் ராஜாவா இருக்கிறாரு, ஆண்டவர் தான் எனக்கு உதவி வரும், ஆண்டவர் தான் எங்களை காப்பாற்ற முடியும், ஆண்டவர் தான் எங்களுக்கு உண்மையா எங்களை நடத்துகிற ஆண்டவர், இதுதான் எங்களுடைய நிலைமையா இருக்கிறது அப்படி என்று தங்களுடைய நிலைமையை மறுபடியும் அவங்க சொல்றாங்க. ஆண்டவரே, இவை நோக்கி நாங்கள் பார்க்குறோம், சுற்றி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற காரியங்களுக்கு நிறைய ப்ரெஷர், நிறைய விதமான அழுத்தமாக இருக்கிறது, எங்களுக்கு விசுவாசம் குறைந்து போகிற சூழ்நிலையாக இருக்கலாம், நிறைய விதமான பிரச்சனை வரலாம். அந்த நேரத்தில் எங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், நீங்கள் தான் எங்கள் உதவி செய்கிறவர். இதனால நாம் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் சுற்றி இருக்கிற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டு நோக்கி பார்க்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. உதாரணம் வசனம் 2 சொல்றாரு. அதுக்கு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதுக்கு உதாரணமாக வசனம் 2 சொல்றாரு. ஒரு சர்வன்ட் இமேஜ், ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரியுடைய அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் பேசுறாரு. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள், என் கண்கள் சொன்னவர், இப்ப எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒருமையாய் ஆரம்பிச்சவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு ஆரம்பிச்சவர், இப்போ பேசும்பொழுது நாங்களாம் அங்கே நோக்கி தான் பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படி பார்க்குறாங்களா? ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரி எஜமானுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் கையை பார்க்குறாங்க? நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் கையை பார்க்குறாங்க? இதை கையை பார்க்கும் பொழுது அது அர்த்தம் என்னவென்றால், அவங்களை நம்புகிற ஒரு வாழ்க்கை. பாஸ் தான் நம்பிட்டு இருக்கோம், எஜமான நம்பிக்கொண்டிருக்கிறோம், அவங்கள சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை.
அவனுக்கு தனியான அந்த காலத்தில் வேலைக்காரர்கள், இந்த காலத்து வேலைக்காரர்கள் சம்பளம்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்து வேலைக்காரர்கள் அப்படிலாம் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. 6 வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா 7ஆம் வருஷம் அவங்கள விடுதலை வருஷம் என்று சொல்லி அவங்க அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு, அல்லது ஜூபிலி வருஷம் என்று வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த காலங்களில் வேலைக்காரர்கள் என்றால் வீட்டில் சாப்பிடணும். அது வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும், வேறு ஒரு சம்பளம் ஒரு எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சு. அப்போ வேலைக்காரர்கள் எஜமானியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எஜமான் என்ன கொடுப்பாரு, எஜமான் எப்படி பார்த்துக்குவாரு அப்படின்னு. அப்போ இந்த வேலைக்காரர்கள் எப்படி பார்க்குறாங்க என்றால், அந்த எஜமானுக்கு கொடுக்கிற உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, எஜமானுடைய பாதுகாப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, எஜமான் எங்கே கொண்டு போக போறாரு, எப்படி நடத்த போகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எஜமானுடைய இரக்கத்துக்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்று நாம் வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம கூடி வரும் பொழுது, நம்ம எதுக்காக ஆண்டு நோக்கி வருகிறோம் என்றால் அவருடைய இரக்கத்துக்காக நம்ம நோக்கி வருகிறோம். இன்னைக்கு யார் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க, பலரை நோக்கி பார்க்குறாங்கன்னா ஆண்டவருடைய மெர்சி, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் இறங்க மாட்டாரா, அவர் நன்மையான செய்ய மாட்டாரா என்று அவர் நோக்கி பார்க்குற ஒரு அனுபவம் இதை பார்க்கிறோம். இந்த யாத்திரை பயணத்தை போகும் பொழுது ஒன்றியாக ஆரம்பித்தவர் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. மற்ற குரூப்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் வந்தாங்க, இப்போ ஒன்றா சேர்ந்து நடந்து போகிறாங்க. அப்படின்னா நம்ம இந்த விசுவாச பிரயாணத்தில் நம்ம ஒன்றி நடக்கணும். இந்த விசுவாச பிரயாணத்தில் நீங்கள் ஒன்றி கஷ்டப்படலை, போராட்டம் முழு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போராட்டம், விசுவாச போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு சமுதாயமாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம தனிப்பட்ட விசுவாசம் அல்ல, இந்த விசுவாசம் நம்மை அதிகமாய் ஆழமான விசுவாசம், நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று நம்ம மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி தனிப்பட்ட விசுவாசம், அவங்க தனியாக அவங்க ஸ்ட்ராங்காக மாறுறாங்க. தனித்தனியான ஆட்கள் சேர்ந்து வரும் பொழுது ஒரு சமுதாயமாக, ஒரு ஆலயமாக நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஒருத்தர் விசுவாசத்தில் உறுதியாக மாறுகிறோம், அது நம்ம மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விண்ணப்பம், ஒரு முறையிடுறாரு, அதே நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். வசனம் 3-4 படிக்கிறோம். முதலாவதாக வசனம் 3 சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், இந்தனையினால் மிகவும் இறந்திருக்கிறோம். சொல்றாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க. கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில, சீக்கிரமா எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, போதும், எங்களுக்கு இந்த பட்ட பாடுகள் போதும், கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு தாங்க முடியாத வேதனை வருகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாங்கள் ரொம்ப 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 அப்படியே ஓய்ந்து போயிருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம், அல்லது சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலையும் அவமானங்கள், அவச்சொல்கள், இப்படி பல விதமான காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் ரொம்ப உடைந்து போகிறோம், நறுகுண்டு இருத்தோடும் சமூகத்து வருகிறோம் என்று அவர் சொல்றாரு. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். 2 முறை சொல்ற, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, ஒரு வாட்டி சொன்ன பரவாயில்ல, 2 வாட்டி சொல்றாரு, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குன்னா 2 வாட்டி ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்க. நம்ம இந்த பிரே படிக்கணும், எப்பவுமே கிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு நம்ம 9 வாட்டி சொல்லுவோம். இவர் 2 வாட்டி சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும் பொழுதும் 9 முறை கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று 3 முறை மாறி சொல்லுவோம். அப்படின்னா நம்ம இதை பாட்டா பாடுவாங்க அந்த காலத்துல. இதை பாடும்பொழுது நீங்க யூடியூப் தட்டி பாருங்க, லார்ட் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கிறது. அதை பாட்டா ஏன் பாடுறாங்க, கசியானிலா துகான் அப்படின்னு மலாயில ஏன் சொல்றாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, நீங்க தான் எங்களுக்கு இறங்க முடியும், நீங்க தான் எங்களை பாதுகாத்துக்க முடியும், நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கைக்குள் போகிற ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன பிரச்சனை அப்படி பார்க்கும் பொழுது வசனம் 4 சொல்றாரு, சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன பிரச்சனை என்றால், இவர் ஆண்டு நோக்கி பார்க்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் நோக்கி பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க, சுற்றியவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப திமிரா இருக்கிறாங்க, சுற்றியவர்களை பார்க்கும் பொழுது அவர்களே இவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ரொம்ப கீழே பார்க்குறாங்க. ஓ நீங்களாம் இப்படிப்பட்டவங்களா அப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கீழே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாரு. சுகஜீவிகள் அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறவங்க எங்களுக்கு நிந்திக்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே 2 விதமான குரூப் இருக்கிறாங்க. ஒன்று ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிற குரூப், ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் பெருமையாக இருக்கிற ஒரு கூட்டம். ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிற அந்த கூட்டம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, ஆண்டவர் இரக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, அதை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை ஒருத்தர் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பெருமையாக இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, மற்றவங்களை தாழ்வாக பார்க்குறாங்க, அவங்களையே சார்ந்து வாழ்கிறாங்க. ரெண்டாவது, தனியாக வாழ்கிறாங்க. கூட்டத்தில் வாழ முடியாது அவங்களால. நான் தனியாக இருந்து போயிடுறேன், இப்படி தான் நல்லா இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு பெருமையாக இருக்கிறவர்கள் மேலே பார்க்க மாட்டுறாங்க, மேலே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான் ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார்கள். இது நம்ம இதில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், ஆண்டவரின் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், முதலாவதாக நம்ம சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மறந்து விடாதீங்க, ஆண்டவர் தான் சிங்காசனத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் தான் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நம்முடைய மிகப்பெரிய தேவை என்னவென்றால், இந்த விசுவாச பிரயாணத்தில், இந்த யாத்திரை பிரயாணத்தில், நம்முடைய பில்கிரிமில் நமக்கு மிக அதிகமான தேவை என்னவென்றால் ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவரே இறங்குங்க, எங்கள் இரக்கமாக இருங்க என்று சொல்கிறது நம்முடைய அதிக தேவையாக இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தனியாய் நம்மளை சார்ந்து வாழ்வது விசுவாசம் அல்ல, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதுதான் விசுவாசம். இண்டிபெண்டாக இருக்கிற விசுவாசம் அல்ல, டிபெண்டாக இருக்கிறது தான் விசுவாசம். அதே மாதிரி இந்த சீயோனுக்கு போகிற இந்த பாதை நம்ம என்ன பார்க்குறோம், போகிற வழியெல்லாம் இவர்களுக்கு நிறைய விதமான பாடுகள், நிறைய விதமான பேச்சுகள், அவமானமான வார்த்தைகள் வரும் பொழுதும் அதை சோர்ந்து போகாமல் நடந்து போக வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நாட்கள் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்னைக்கு இந்த சங்கீதம் இன்று நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்களும் நிறைய பாடுகளை அனுபவிக்கிறாங்க. ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக நிறைய பாடுகள் இந்த சமுதாயத்தில் நிறைய விதமான விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீங்களாம் என்ன விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு விசுவாசம் நேரத்தில் பழைய கதையாக, பழைய கதை அல்லது விசுவாசம் ஒரு பலவீனமான வார்த்தையாய் அநேகர் பார்க்குறாங்க. இன்னும் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரை, இன்னும் நம்பி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் நம்மளை தவறாக பேசுகிற காரியம் வரலாம். அப்போ கிறிஸ்தவர்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நிறைய பாடுகள் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி தலைவர்கள் நிறைய விதமான காரியத்தை, அதாவது குடும்பத்தை கட்டும் பொழுதும், ஆலயத்தை கட்டும் பொழுதும், நம்ம சமுதாயத்தை கட்டும் பொழுதும் பலவிதமான எதிர்ப்பு நமக்கு வரலாம். நெகேமியா காலத்தில் வந்தது போல நிறைய எதிர்ப்புகள் வரலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் விசுவாசிகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. மனநிலையில இமோஷனலாக நம்ம நிறைய போராடுகிறோம், நிறைய ஜெபிக்கிறோம், நிறைய துதிக்கிறோம், நிறைய ஆண்டவரை தேடுகிறோம். சில நேரத்தில் போதும், ரொம்ப தேடிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம் சொல்லிட்டு சில விசுவாசிகள் சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஜெபம் நமக்கு மிக முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம உடைந்து போகிறோம். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் ரொம்ப சின்ன ஒரு கூட்டமாக இருக்கிறது. சின்ன ஒரு கூட்டம் உண்மையாக இருக்கிறார்கள், அல்லது நிறைய விதமான எதிர்ப்புகள் சுற்றி வருகிற சூழ்நிலை, ஆணைகளுக்கு நிறைய விதமான பிரச்சனை வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் யாரை நோக்கி பார்க்குறீங்க? இந்த வாழ்கிற நாட்களில் யாரை நோக்கி பார்க்குறீங்க? உங்களை நோக்கி பார்த்து கவலைப்படுறீங்களா? இல்லை பெருமையாய் பார்த்து வரப்போகிற காரியத்தை குறித்து நீங்கள் நிறைய பெருமையாக, அல்லது கீழே இருக்கிறவங்களை தாழ்வாய் பார்த்து நான் பெருமையாக இருக்கிறேன்னு பார்க்குறோமா? அதை விசுவாச நிமித்தமாக ஆண்டு நோக்கி பார்க்குறோமா என்று நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இன்னைக்கு ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கங்கள் தான் நம்மை தொடர்ந்து நடப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம யாரையும் பழி வாங்குறதுக்கோ, யாரையும் தவறாக பேசுறதுக்கோ அழைக்கப்படலை. நாம் ஒரு பலமுழவலாக நம்ம பவர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அழைக்கப்படலை. நாம் அவர் எது கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய மெர்சி, உங்களுடைய கிருபையை எங்களுக்கு காட்டுங்க, இரக்கத்தை தெய்வ காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரக்கம் மட்டும் நமக்கு போதும். அவர் இறங்குகிற ஆண்டவர் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவதாக, இன்றைக்கி விசுவாச சந்தியில் நம்ம இருக்கும் பொழுது, கூட்டமாக இருக்கும் பொழுது நாம் ஒருத்தர் நம்ம ஊக்கப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். நான் என்ற வார்த்தையை எடுத்துட்டு நாங்கள் என்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். நம்ம தனியான ஒரு ஆளாக நம்ம போகலை, நம்ம சேர்ந்து தான் பிரயாணம் பண்ணுகிறோம், சேர்ந்து தான் போகிறோம்.
அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்ம சேர்ந்து வருகிற விசுவாசம், சேர்ந்து நடப்பது விசுவாசம் என்று நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த சங்கீதம் 123 நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இந்த உலகம் நம்ம கீழே பார்க்கலாம், ஆனால் நம்ம எப்பவும் மேலே தான் வரோம். நம்ம எப்பவும் ஆண்டவரை பார்ப்போம். சுற்றி இருக்கிறவர்களை பெருமையாக பேசலாம், ஆனால் நாம் ஆண்டோடைய இரக்கத்தையே நம்பி வாழ்வோம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ போதும் ஆண்டவரே, பட்ட பாடலாம் போதும் நினைக்கிற நேரத்தில் உடனே கண்ணை நோக்கி ஆண்டை நோக்கி பாருங்கள். அவர் தான் நமக்கு பலம் கொடுக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்ம கூட வருகிற ஆண்டவர். இந்த பிரயாணத்தில் நம்ம தனியாக இல்லை. இயேசு நமக்கு நடந்து முடிச்சு போனவர். அவர் தான் ஓட்டத்தை ஓடி முடித்தவர். அவர் நம்ம சொல்கிறாரு, நான் கூட நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உயரத்தில் இருக்கிற ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவருடைய இரக்கங்கள் முடிவிலானது. அவர் நோக்கி பார்த்து நம்ம பலன் அடைவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த விசுவாச பிரயாணத்தில் அப்பா நாங்கள் அதிகமாக அசைக்கப்படுகிறோம். இந்த விசுவாச கப்பல் அதிகமாக அசைக்கப்படுகிறது. நங்கூரம் விசுவாசத்தை மேல் வைக்கிறவராக எங்கள் மாற்றுவீராக. அப்பா, நீர் எங்களுக்கு, நீதான் விசுவாசத்தை ஆரம்பித்தவர், இதை தொடங்கினவர் நீர், நிறைவுபடுத்துகிற ஆண்டவர் நீர். நாங்கள் அப்பா சுற்றிருக்களை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையை நோக்கி நாங்கள் பார்த்து பலனடைய ஆண்டவர் நடத்துவீராக. எல்லா நேரத்திலும் உண்மை சார்ந்து கொள்ளவும், எல்லா நேரத்திலும் இரக்கங்களை நோக்கி நாங்கள் வேண்டவும், எல்லா நேரத்திலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அப்பா விசுவாச சந்ததியாக, விசுவாச கூட்டமாக நாங்கள் சேர்ந்து நடக்க நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எழுதி நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், பக்கம் 8, பேஜ் 9, அப்போஸ்தலர் Creed. நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தொழுந்து எழுந்தெழுதினார். பரமிடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாய தீர்க்க வருவார். பசுத்த ஆவியின் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பசுத்த சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். Let us pray. உண்மை அமைதியாக இருந்து நம் சொந்த விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை தேவனிடத்தில் கொண்டு வரும். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, என் ஜெபத்தை கேட்கிறவர் நீர். ஒரு தனிப்பட்ட ஜெபங்கள் அனைத்தையும் நீர் கேட்டு பெரிய காரியம் செய்வேன் நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, அதனால உண்மையோடு விசுவாச ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீ பதில் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி. என் குடும்பங்களெல்லாம் நீ கரத்தில் வைக்கிறோம். நீ ஆலயத்தை கரத்தில் வைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவரையும் நீ கரத்தில் வைக்கிறோம். அப்பா, இது கொடுத்த இந்த தேடுதலுக்காக நன்றி. இந்த உபவாச நாட்களில், இதிலிருந்து நாட்களில் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். இதற்காக நன்றி. அநேகர் வர முடியல, ஆனாலும் இவர்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இவரை பேசுவீராக. இந்த நாட்களில் அப்பா பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக உபவாசிக்கிற பிள்ளைகளை கரத்தில் வைக்கிறோம். அப்பா, உணவு உட்கொள்ளாமல் அப்போ அந்த நாட்களை அவர் அனுசரிக்கும் பொழுது அதுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. அவருடைய நோக்கங்களை அறிந்திருக்கிறீர், பொருந்தநிலை நீர் அறிந்திருக்கிறீர். அதை நிறைவேற்ற ஆவியானவர்
வெறும் மூச்சுகளோடு அவர்களுக்காக வேண்டி செய்யுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அவருடைய பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இப்படி ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து அதை பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் படைப்பான் என்று அப்பா வேத சில பிரகாரமாய் அன்றைய வார்த்தைகள் இவளை பிழைக்க செய்யும்படியாய் ஆண்டவன் நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கரத்தில் வைக்கிறோம். இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் கரமெடுத்து நடத்தும். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் அனைவரும் கரத்தில் வைக்கிறோம். கர்ப்பஸ்தியாக இருக்கிறவர்கள் கரத்தில் வைக்கிறோம். திருமணம் செய்கிற ஆயத்தங்களை அப்பாவுடைய கரத்தில் வைக்கிறோம். அப்பா திருமணமாகி சேர்ந்து வாழ்கிறவங்க கரத்தில் வைக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆதரித்து பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக இடத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்றி அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களை தேடும் பொழுதும் அதிகமாய் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் இந்த சங்கீத மூலியமாய் உடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. மிஸ் புராணக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இதை தொடர்ந்து வழிநடத்தும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பக்கம் 20. நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்து கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். அமருங்கள். அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை நடைபெறும். காலையில் ஜூம் நடைபெறும், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது யூடியூப்பில் அந்த ஜெபத்தை பார்க்கலாம். காலை 6 மணிக்கு காலை ஜெபம், இரவு 7:30 மணிக்கு ஆலயத்தில் ஜெபம் நடைபெறும். புதன்கிழமைகளில் பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். இப்பொழுது நாம் எழுந்து நின்று தோத்திர பாடலாக பக்கம் 33 உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 33 உம்மோடு இருப்பதுதான். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, உள்ளத்தின் ஏக்கமாக இருக்கிறது. அப்பா, எங்கள் நிறுத்தி உள்ளோம், மே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபவாச நாட்கள் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்கள் விசேஷித்தும் அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துங்க. புதிய புதிய காரியங்களை வேதத்தில் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதிகமாக கிட்டி சேரவும், அதிகமாக அறிந்து கொள்ளவும் அப்பா, அதிகமாய் அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கவும் தரித்திருக்கவும் ஆடை வழிநடத்துவீராக. அந்த அனைவரையும் இரவிலும் காத்து கொள்ளுங்க. இந்த ஒன்னாயில் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம் அப்பா. இரவில் நல்ல ஓய்வை கொடுங்க, சொப்பனங்கள் தரிசனங்களை கொடுங்க. நாளை காலை அப்பா நாங்கள் எழுப்பி எங்களை பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். புது கிருபையால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற ஆண்டவர் நீர். எங்களும் எங்கள் குடும்பங்களையும் இதை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க அப்பா. எங்களுடைய வழியில் எப்போதும் நடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.